ஸோ இன்றைக்கி ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோ. எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராடக்டை வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன். அண்ட் அன்பாக்சிங் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது மேபி வரலாம், இதுக்கப்புறமும் வரலாம். ஸோ என்னோட ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ப்ராடக்ட் கரெக்டாக நைக்கா சம்மர் சேலில் வந்து பிங்க் சம்மர் சேலில் வந்து ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக கிராப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் கிராப் பண்ணிட்டேன். ஸோ என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த L'Oreal ஓட இன்ஃபாலிபிள் ஃப்ரெஷ் வேர் ஃபவுண்டேஷன். ஆல்ரெடி இன்ஃபாலிபிளில் நிறைய ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நான் வந்து ரெகுலராக வந்து இந்த நார்மல் ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். மேபி அதுக்கும் உங்களுக்கு ரெவ்யூ வேணும்னாலும் நான் ரிவ்யூஸ் சொல்கிறேன். இது வந்து ரெவ்யூன்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ ஆஃப் L'Oreal இன்ஃபாலிபிள் ஃபவுண்டேஷன், குஷன் ஃபவுண்டேஷன். இது வந்து குஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இது யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாமளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆஃபர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக ஆஃபர் வந்தது. ஸோ அதெல்லாம் கிராப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சின்ன டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி L'Oreal 24 hours இன்ஃபாலிபிள் குஷன் ஃபவுண்டேஷன். நான் சூஸ் பண்ணியிருக்க ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா 260 வார்ம் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ளூக்கில் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு இங்கிருந்து போட்டு பார்த்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இது பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் இந்த பிஸ்கெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் உங்களுக்கு எல்லா அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ பேக்கேஜிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பேக் சைடில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1249 ருபீஸ் வருது. பட் நான் ஐ திங்க் 920 930 அந்த ரேஞ்சில் தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ். ஃபஸ்ட் டே ஆஃப் சேலில் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் 2-3 டேஸ் கழிச்சு வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து மினிமம் அதில் எது வந்ததோ அந்த இது 900 and something 950க்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இதில் தான் நான் இது வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இன்சைட் பேக்கேஜிங் வந்து இன்சைட் இந்த மாதிரி ஒரு நல்ல பல்கியான ஒரு பேக்கேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட்லேயும் உங்களுக்கு அந்த லைக் என்ன சொல்கிறது, அதோட ஷேட் நேமு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில டைம் வந்து அந்த பேக்கேஜிங் பாக்ஸில் இருக்கும், ஆனால் மெயின் ப்ராடக்டில் வந்து அந்த ஷேட் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு மேபிளினில் கூட ஒரு லிப்ஸ்டிக்கில் அப்படி தான் ஆச்சு. ஸோ அது என்ன ஷேடுன்னு எனக்கு தெரியல. ஸோ மேலே அது கவரில் மட்டும் இருந்தது, பட் உள்ளுக்குள்ளே வந்து இல்லை. ஸோ அது அந்த மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து கிளவராக அவங்க வந்து உள்ளேயே ஷேட் நேமும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பைரி டேட் எல்லாமே வந்து இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த பல்க் இந்த பேக்கேஜிங்க்கு அப்புறமேல நம்ம உள்ளே வந்து பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு லீவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இது ஓப்பன் ஆகும். ஸோ நல்லா ஸ்டர்டியாகவே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது மாதிரி நல்லா ஸ்டர்டியாகவே இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு மிரர் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்கப் பண்ணும்போது ஈஸியாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிரர் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபேஸே ஃபுல்லுமே தெரியுது. ஸோ ஈஸியாக நம்ம வந்து வெளியே போகிறோன்னா ஆன் தி கோ ஈஸியாக வந்து இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்னொரு கம்பார்ட்மெண்ட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று வச்சுருக்கு. ஸோ இது எப்படி யூஸ் ஆகுது எல்லாமே நான் வந்து இப்போ ஒன்றுனா நான் சொல்கிறேன். ஸோ இது கீழே வந்து இது வைக்கிறதுக்கான ஒரு பவுச் ஒன்று, ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்ததுக்கு அதை வந்து இப்படி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேலே இங்கே உள்ள ஒரு ஃபிலிம் மாதிரி இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எடுத்ததுக்கு அப்புறமேலே நமக்கு இங்கே குஷன் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டிப் ப்ராடக்ட் வந்துடுது. ஸோ இப்போ என் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, ஒரு வாஷ் பண்ண ஃபேஸ் மட்டும்தான். நான் எந்த இதுவும் நான் எடுக்கலை, கலர் கரெக்டரோ இல்லை மாய்ஸ்சரைசர் கூட இல்லை, சன்ஸ்க்ரீன் எதுவுமே கிடையாது. ஸோ பேர் ஃபேஸில் நான் ஒன் சைடு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் சைடு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த சைடில் நான் பண்ணுறேன். எடுத்துக்கிட்டேன், நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னோட ஸ்கின் டோன் மேட்ச் ஆகுது. ஸோ நான் சூஸ் பண்ணது கரெக்டான ஷேட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம கவர் பண்ணிக்கலாம். பட் கவரேஜ் உங்களுக்கு பெருசாக இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போ அப்படியே இருக்குது.
ஸோ இது நான் ஃபுல்லுமே ஒரு சைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இது சொல்கிறேன், ரிவ்யூ சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஸோ இந்த சைடு ஃபுல் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த சைடு அப்ளை பண்ணலை. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மைல்ட் கவரேஜ் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் இங்கே இந்த கொஞ்சம் டார்க்காக இருக்க ஸ்பாட்ஸ் எல்லாம் கவர் ஆகலை. பட் ஓரளவுக்கு இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேச்சுரலான ஒரு லுக் வந்து கொடுக்குது. உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் கொடுக்காது, பட் ஸ்டில் ஒரு நேச்சுரலான லைட் வெயிட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா போட்ட மாதிரியே எனக்கு இல்லை. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இன்னும் செட்டே பண்ணல. பட் எப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி இல்லை. அண்ட் இப்போ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கவரேஜ் இல்லைனாலும் ஒரு நேச்சுரலான ஒரு ஃபினிஷில் கொஞ்சம் மேக்கப்பாக, அதாவது ரொம்ப கிளாமரஸாக இல்லைனாலும் ரொம்ப ஹெவியாக இல்லைனாலும் ஓரளவுக்கு மைல்டாக உங்களுக்கு நோ மேக்கப் லுக் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் எவ்வளோ யூசேஜஸ் வரும் அப்படின்னு எனக்கு தெரியல, இப்போவே நோ ஐடியா, பிகாஸ் த ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது எவ்வளோ நேரம் அது நீடிக்குது அப்படிங்கிறதையும் வந்து லாஞ்சிட்டிவிட்டியும் நான் வந்து இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:40 ஆச்சு, க்ளோஸ் டு 12 o'clock ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபுல் மேக்கப் பண்ணும்போது. ஸோ 12 o'clock நான் போடுறேன். ஸோ இது எவ்வளோ நேரம் வரைக்கும் ஒரு நெக்ஸ்ட் 3-4 hours கழிச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது தனியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஃபுல் மேக்கப் முடிச்சுட்டு ஃபுல் லுக் எப்படி இருக்குங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஐம் பேக். ஸோ இப்போ ஃபுல் மேக்கப் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஃபுல் மேக்கப்னால் ஃபுல்லுமே இது பண்ணல, லைக் நான் இன்னும் கன்சீலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் செட் பண்ணுறதுக்கு பவுடர் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஐலைனர், லிப்ஸ்டிக் அண்ட் அவ்வளோதான். ஸோ நான் ரொம்ப மேக்கப்பெல்லாம் பண்ணல. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உள்ளே இருக்கிற மார்க்ஸ் இதெல்லாம் தெரியுது. ஸோ பிளெமிஷஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபுல் மறையாது. பட் ஓவராலாக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இப்போ நீங்கள் நல்லா இப்படி ஃபேஸில் நம்ம நல்லா இதில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இந்த சம்மருக்கு ஒரு லைட் வெயிட் ஒரு ஃபவுண்டேஷன் வேணும்னா உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் என்னோடய வேர்டிக், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரோஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மெயினாக இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, உங்களுக்கு இப்போ ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை திடீர்னு வெளியே போய்ட்டு ஒரு டச்சப் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டச்சப்பெல்லாம் கொடுக்குறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பாட்டில் அந்த ஃபவுண்டேஷன் எடுத்திங்கன்னா ஸோ அது தனியாக நம்ம கையில் போடணும், அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்பாஞ்சோ இல்லை ப்ரஷ்ஷோ எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கவலை எல்லாம் உங்களுக்கு இல்லை. ஸோ எடுத்தோம் உள்ளேயே ப்ரஷ், அதுக்கான தனியான கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எடுத்தோமா யூஸ் பண்ணோமான் இருக்கும். ஸோ ஈஸியாக இது பண்ணலாம். அடுத்தது அவரோட பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி சூப்பராக உங்களுக்கு அந்த பிளாக்ல பல்கியாக கொடுத்துருக்காங்க, மிரர் கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்டபுளாக நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த ஸ்பாஞ்சும் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்பாஞ்சு நல்லா டீசெண்டாக இருக்குது. அண்ட் அதுக்கான தனியாக ஒரு அதுக்கான கம்பார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேலே நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கேஜிங் வைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஷேட்ஸ் எல்லாமே பேக்கேஜிங்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேரக்ட் அந்த இதுலேயே பாக்ஸில் மட்டும் இல்லாமல் அதோட பேக்கேஜ்லேயே மென்ஷன் பண்ணது இன்னொரு குட் ப்ளஸ் பேக்கேஜிங்க்கு நான் சொல்வேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட் ஃபார்முலா. நான் சொன்ன மாதிரி இந்த சம்மருக்கெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது பெஸ்ட்டான ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து டக்குன்னு மேக்கப் பண்ணிக்கலாம், ப்ளஸ் உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப இந்த மாதிரி கேக்கியாக அந்த மாதிரி எதுவும் ஆகுறதில்ல. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு குயிக்காக ட்ரை ஆகிடுது, ட்ரான்ஸ்ஃபரும் உங்களுக்கு ஆகிறதில்ல. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நான் சொல்வேன். அடுத்து ஷேட் ரேஞ்ச். ஸோ ஷேட் ரேஞ்ச் வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ஷேட் ரேஞ்சஸ் வச்சுருக்காங்க. நான் எவ்வளோங்கிறது உங்களுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஷேட் ரேஞ்சஸும் உங்களுக்கு வந்து ரீசெண்டாக இந்தியன் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரியான ஷேட் ரேஞ்சஸும் இருக்குது. இப்போ என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா வார்ம், நல்லா பர்ஃபெக்டாக எனக்கு மேட்ச் ஆகிருக்கு. ஸோ என்னோட ஷேடில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வார்ம் வந்து சூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே கேக்கி ஆகலை, உங்களுக்கு நல்லாவே பிளெண்டிங் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நல்லாவே பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இப்போ லிக்விட் போட்டுட்டு அதை எடுத்து அப்ளை பண்ணி அது கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகாமல் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இஷ்யூஸ் எல்லாம் இதில் இல்லை. ஸோ எடுக்கிறீங்க, நீங்கள் அங்கங்கே நீங்கள் லைக் டேப் பண்ணுறீங்க, ஸோ ஃபுல் சார்ட்டட். ஸோ அந்த வகையில் ரொம்பவே
யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கான்ஸ் பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச கான்ஸ் சொல்கிறேன், ப்ளஸ் இன்னொன்று நான் இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக சொல்ல முடியும். ஸோ மெயின் கான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸு. ஸோ 1250 ருபீஸ் ஆல்மோஸ்ட் வருது, கொஞ்சம் ப்ரைஸி. இதுவே வந்து உங்களுக்கு இதே இன்ஃபாலிபிள் ரேஞ்சில் வந்து ஒரு 700 800 அந்த 1000 ருபீஸுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு இன்ஃபாலிபிளில் இதே லைட் வெயிட் ஃபார்முலாவில் உங்களுக்கு தனியாக இன்னொரு ஃபவுண்டேஷன் இருக்குது. ஸோ அது வந்து அதுவும் இதே மாதிரி தான் கவரேஜஸ் எல்லாம் கொடுக்காது, சேம் ஒர்க் தான். பட் இதில் ப்ளஸ்ஸும் அதில் மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது லிக்விடாக இருக்கும், லைக் ட்ராப்பர் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம போட்டு இன்னொரு ப்ரஷ்ஷோ இல்லை ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ரைஸ் பாயிண்ட் கம்மியாக நமக்கு வேணும், பட் இதே மாதிரி ஃபினிஷிங் இதே மாதிரி லைட் வெயிட்டாக உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் அதையே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஸோ அதே பெட்டராக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ஆன் தி கோ வேணும் அந்த மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட்ஸுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் பாயிண்டில் கொஞ்சம் இது ப்ரைஸியாக எனக்கு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட்டு லாஞ்சிட்டிவிட்டி, இது எவ்வளோ யூசேஜஸ்க்கு வரும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அதுக்கு நம்ம லிக்விடுன்னா நமக்கு பார்த்தா தெரியும். ஸோ அதை வச்சு நமக்கு அந்த இது பார்க்கலாம், ஜட்ஜ் பண்ணலாம். பட் இதில் வந்து எவ்வளோ வரும்னு எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ அது ஒரு லாஞ்சிட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம். தேர்ட் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குஷனில் இருக்குது, கரெக்டாக ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணாமல் விட்டால் ட்ரை ஆகிடுமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு யோசனையாக இருக்குது. ஏன்னா குஷன் ஃபவுண்டேஷன் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்குமே ஐடியா இல்லை. ஸோ அது ஆகிடுமோங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஒரு யோசனையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச கான்ஸ். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கவரேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரியும், கவரேஜஸ் அவ்வளோவா ஆகலை. ப்ராபப்ளி நீங்கள் ஒரு கன்சீல் எல்லாம் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவு கவரேஜஸ் கொடுக்கலாம். பட் அது ராவாக அப்படியே இருக்கணுங்கிறதுனால இப்படி காட்டியிருக்கேன். ஸோ அப்போ அப்படி லேயர் பண்ணும்போது உங்களுக்கு மேபி இது கவரேஜ் எல்லாம் கொடுக்கலாம். பட் சும்மா நீங்கள் ஆன் தி கோ டப்புன்னு நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறீங்களா கவரேஜஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ இதெல்லாம் தான் மைனஸ். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த லாஞ்சிட்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது, எவ்வளோ நேரத்துக்கு இந்த மேக்கப் கலையாமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் போயிட்டு வந்துட்டு டைமில் தான் சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி 12 o'clock மேக்கப் போட்டது. ஸோ எவ்வளோ நேரத்துக்கு வித் ஸ்டாண்ட் ஆகுது, மேக்ஸ் ஒரு மினிமம் ஒரு வெளியே போயிட்டு வந்து ஒரு 4-5 hours வித் ஸ்டாண்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லேன். ஸோ until then bye. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஐலைனர் பற்றி இதுவும் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு பாப்புலர் பிராண்டோட ஐலைனர். ஸோ இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனும் ரிவ்யூவும் நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன், இல்லை போஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ, பாய்.